நல்ல காரசாரமாக இட்லிக்கும் தோசைக்கும் பூண்டு சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். உங்களுக்கு பூண்டு உரிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு சின்னதாக இருக்க மாதிரி நான் ஒரு 5 கட்டி எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக உரிக்கணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணிட்டு பூண்டில் எந்த தண்ணியும் இல்லாமல் நம்ம உரக்கல்ல சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க பூண்டையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சுடுறதுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டை சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியில் கொத்தமல்லியில் தூவிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் குஜராத்தி ஸ்டைல் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.